அனைவருக்கும் வணக்கம். நுண்ணறிவு தொடர் 2 அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இதுவரைக்கும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஓல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது வகுப்பில் நம்ம பார்த்தோன்னா ஒரு உருக்கோலம், அதில் வழங்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் மிக இலகுவான வினாக்கள். இன்றைக்கு நான் ஒரு 5 வினாக்கள் கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே நம்ம செய்த வினாக்களை விட கொஞ்சம் கடினமான வினாக்கள் இதுக்கும் நான் சொல்கிற முறையில் நீங்கள் யோசிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இலகுவான முறையில் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், 36, 9, 25, 16, 4, 9, 9, 1, 4, 13, 6 வினாக்குறியீடு. இந்த வினாக்குறியீடு வரப்போகிற இடத்துல இருக்கிற விடையை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். 36, 6 வர்க்கம் 36, 4 வர்க்கம் 16, 3 வர்க்கம் 9. அப்போ இது 6, 4, 3. இந்த 3ஐயும் கூட்டி பாருங்கள். 6, 4, 3 3ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் 13. அதே போல் பாருங்கள், 3 வர்க்கம் மூலம் 3 வர்க்கம் 9, 2 வர்க்கம் 4, 1 வர்க்கம் 1. அப்போ இது 3ஐயும் கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் இது வரும் 3, 2, 5, 5 3 6. இப்போ பாருங்கள், 25, 25, 25 இது வந்து 5 வர்க்கம் 25, 5, 3 வர்க்கம் 9, 2 வர்க்கம் 4. அப்போ இதுக்கு வரப்போகிற விட 5 3 8, 8 2 10. அப்போ இந்த வினாக்குறியீடு வந்த இடத்த வரப்போகிற இலக்கம் 10. ஓகே, இப்போ இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். பாருங்கள், 6, 11, 8, 12, 17 வினாக்குறியீடு 34, 25, 19, 28, 19, 11. இப்போ பாருங்கள், இந்த வினாக்குறியீடு வந்திருக்கிற இடத்த வரப்போகிற இலக்கம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 6ஐயும் 34ஐயும் கூட்டினா 40, 6ஐயும் 34ஐயும் கூட்டினா 40, 40லேருந்து 12 கழிச்சமாக இருந்தால் 28. அதே போல் 11, 25 கூடுதல்னு சொன்னால் 36, 36லேருந்து 17 கழிச்சமாக இருந்தால் 19. இதை பாருங்கள், 8, 19 ரெண்டையும் கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் 27. அப்போ 27லேருந்து இதில் வர இலக்கத்தை கழிச்சமாக இருந்தால் 11 விட வரணும். அப்போ பாருங்கள், 27லேருந்து 16 கழிச்சமாக இருந்தால் விட 11 வரும். அப்போ இந்த வினாக்குறியீடு வந்த இடத்த வரப்போக வேண்டிய இலக்கம் 16. இவிடத்தை வரணும் 16, இவிடத்தை வரணும் 16. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். 4, 5, 9, 3, 6 வினாக்குறியீடு 2, 7, 4, 20, 65, 45. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த 3ஐயும் 4ஐயும் கூட்டி பாருங்கள், 5 வரும். 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 5, 4
20. 5ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னு சொன்னால் 20. இப்போ இதை கூட்டுங்க. 6 7 13. 13 5ஆல் பெருக்கிற மாதிரி இருந்தால் 65. 65. அப்போ இதையும் கூட்டி இதை பெருக்கணும். இப்போ பாருங்கள், இதுல நமக்கு வினா குறியீடு தந்திருக்காங்க. அப்போ இதையும் கூட்டினா கூட்டி இந்த 9ஆல் பெருக்குனா 45 வரணும். அப்போ 4 இதை 2 போட்ட மாதிரி இருந்தால் 5 கூட்டினா 5 9 45. இப்போ இந்த வினா குறியீடு வந்திருக்கிற இடத்தை வர வேண்டியது, வினா குறியீடு இருக்கிற இடத்தை வர வேண்டியது 1. 4 3 5 9 45. ஓகே, இப்போ 3 வினாக்கள் பார்த்துருக்கோம். 4வது வினாவை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வினாக்கு இப்போ பாருங்கள். 54 13 வினா குறியீடு 45 4 32 144 21 68. இந்த வினா குறியீடு வர வேண்டிய இடத்த வார இலக்கம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 45 2ஆல் பெருக்கியிருக்காங்க. 45 2ஆல் பெருக்கியிருக்கு. 45 2ஆல் பெருக்குனா 90. இந்த 90ஓட 54 கூட்டுனீங்கன்னு சொன்னால் விடை 144. அதே போல் பாருங்கள், 4 2ஆல் பெருக்குனா 8. 8ஓட 13 கூட்டுன மாதிரி இருந்தால் 21. இப்போ 32. 32 2ஆல் பெருக்கி பாருங்கள் 64. அப்போ 64ஓட எத்தனையை கூட்டினா 68 வரும்? 4. அப்போ 4 கூட்டினா 68 வரும். இப்போ இந்த வினாக்குறியில் வந்த இடத்த வர வேண்டியது 4. இப்போ பாருங்கள், அடுத்த கேள்வி 15 6 20 4 8 5 5 3 20 65 81 வினாக்குறியீடு. இந்த வினாக்குறியீடு வார இடத்த என்ன வரும்? இப்போ பாருங்கள், இதையும் பெருக்கி பாருங்கள். 15 4 4ஆல் பெருக்குனா 60. 60ஓட 5 கூட்டினோம்னு சொன்னால் 65. அதே போல் இதை பாருங்கள், 8ஐயும் 6ஐயும் பெருக்கி பாருங்கள். 6 6 36 7 6 42 8 6 48. 48ஓட 3 கூட்டினீங்கன்னு சொன்னால் 51. இப்போ இதை பாருங்கள், 20ஓட 5 பெருக்குங்க 100. 100ஓட 20 கூட்டுங்க 120. அப்போ இந்த வினாக்குறியீடு வர வேண்டிய இடத்தை வர வேண்டியது 120. ஓகே, இப்போ முதலாவது வகுப்பில் 5 வினாக்கள் பார்த்தோம். இந்த வகுப்பில் 5 வினாக்கள் பார்த்துருக்கோம். இந்த 10 வினாக்களும் உங்களுக்கு இலகுவாக விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு கேள்வியோட இன்னொரு வினா தொகுதியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன்.